நம்மள்ட்ட அந்த லைட்டை கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைட்லாம் நல்லா எரியுதுப்பா, நாங்கள் லைட்டை கலட்டும் போது பார்த்தோம்னா டக்குன்னு கலண்டு எல்லாம் வந்துருச்சு, இது எப்படியாவது ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே ஒயர்லாம் வந்து கசகதன்னு இருக்குது. நம்ம அதை ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம அந்த ஒயரெல்லாம் எதுன்னு பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணி கொடுத்தோம்னாவே கரெக்டாக எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருப்போங்க, நம்ம கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இவங்க எழுத்தெல்லில் ஏதாச்சும் இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு கண்ட்ரோல் போர்டுக்கிட்ட எந்த ஒயரும் கட் ஆகலை, அதனால மற்ற வேலையை பார்த்துக்கலாம் வாங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் சிக்க எடுத்துக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லைட்டோட முடிவு தான். இதை அப்படியே பின்தொடர்ந்து போனோம்னா நமக்கு எங்கன்னா கட் ஆகிருக்கும் அந்த இடத்துல லைட் இருக்கும். அந்த லைட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்த அப்படியே வேறு சீரியஸாக ஜாயின் அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. வேறு எந்த வேலையும் ஜாயின் அடிக்கக்கூடாது. இது மெல்லிசான வேறுங்கிறனால இதுக்கு நம்ம கட்டுறது தேவையில்லை. கையிலே பிடிச்சிக்கோங்க, அப்படியே டேப் அடித்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. கடைசி ஒரு முறை எல்லா லைனும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சப்ளை கொடுத்து லைட் எரியுது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.